உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இந்திய குடியரசுக் கட்சி சக்திதாசன் பிரிவின் தலைவர் தளபதி ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஜேபி. முதலில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, அதேபோல் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, என்னை அன்போடு இங்கே பல கருத்துக்களை கேட்க இருக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய ஜேபிக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சக்தியார் பிரிவு மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறேன். நான் இந்திய குடியரசுக் கட்சியை 4-5 குடியரசுக் கட்சி இருக்கு. இது எதற்கு இந்த 5வது 6வது? இல்லைங்க, இது பழம்பெரும் கட்சி. இது நாங்கள் தந்தை சிவராஜ் அவர்கள் முன்னிலையில் சொல்லிடு செல்வர் சக்தியார் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்து பல பொறுப்புகளை வகித்து சக்தியார் அவர்கள் அதன் பின் மாநில தலைவராக செயல்பட்ட கட்சி இது. அவர் சக்தியார் அவர்கள் சொல்லிடு செல்வர் தந்தை சிவராஜிடம் தான் கட்சியில் இணைந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருங்கட்சி தான் இந்த இந்திய குடியரசுக் கட்சி. அந்த கட்சியில் தான் அவரோடு நான் 35 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன். இப்போ இந்த அத்வாலே அவங்களும் இந்திய குடியரசுக் கட்சி, தமிழரசன் அவங்க இந்திய குடியரசுக் கட்சி, இப்படி தான் ரைட். 1984 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு தோழமை கட்சியான சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்களுக்கு இந்திய குடியரசுக் கட்சிக்கு ஒரு சீட் அளிக்கப்பட்டது. அப்போது எங்களோடு சேக்கு தமிழரசனும் இந்த இந்திய குடியரசுக் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நல்ல பொறுப்பினை அவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் வகித்திருக்கிறார். அப்போது ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில். அந்த சீட்டை ஐயா சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்கள் அண்ணன் சேக்கு தமிழரசனுக்கு அதை விட்டுக் கொடுத்து பேரணாம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார். அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்கள் போட்டியிட்டு அங்கே நாங்கள் எங்கள் இந்திய குடியரசு சார்பாக அங்கேயே இருந்து அவருக்கு செயல்பட்டு அவர் வெற்றிக்கனியை நாங்கள் சொல்லின் செல்வர் சக்தியார் அண்ணன் சேக்கு தமிழரசன் சேர்ந்து வெற்றிக்கனியை பறித்தோம். பேரணாம்பட்டி தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்று எங்களோடு 3 மாதம் 4 மாதம் இருந்தார். அதன் பின் நான் தனியே வெளியே செல்கிறேன் என்றார். வெளியே சென்று தான் அவர் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்சன் என்ற ஒரு அமைப்பில் அண்ணன் அதை செயல்பட்டு இன்று வரை வருகின்றார். ஆக உங்களிடமிருந்து பிரிந்தவர் தான் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்கள். ஆக எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எங்களோடு இருந்து இன்று வரை அவர் எங்களோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்கள் கட்சி தான் நிச்சயமாக இன்றைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கும் என்றது உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. 1989 திராவிட முன்னேற்றங்களோடு அவருடைய கூட்டணி வைத்து அவரிடம் தோழமை கட்சியாக நாங்கள் இருந்தோம். அங்கே ஒரு சீட்டு கொடுத்தார். இவர் சென்ற பிறகு எங்களை விட்டு புரிந்த பிறகும் அப்போது திராவிட முன்னேற்ற தமிழக முதல்வர் ஐயா மறைந்த கலைஞர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். எங்களை அழைத்து எங்களோட உடன்பாடு ஏற்பட்டது. எங்களுக்கு ஒரு சீட்டு அளிக்கப்பட்டது. அந்த சீட்டின் வழிபாடு தான் கடலூரில் வானூர் தொகுதியில் தனித்தொகுதி, அந்த தொகுதியில் NV ஜெயசீலன் போட்டியிட்டார். குறைந்த வாக்கு விஷயத்தில் தோல்வியடைந்தார். ஆக எங்களுக்கு பல வாய்ப்புகள்லாம் கிடைத்திருக்கிறது. வளர்ந்து வர கட்சி தான் நாங்கள். காரணம், எங்களுடைய தலைவர் சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்கள் ஒரு நல்ல பண்பாட்டாளர், ஒரு சமூக சேவகாளர். எங்களுக்கு இப்படி தான் தேவை, இதுதான் உரிமை என்றெல்லாம் இல்லை. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சேவை, அதில் ஈடுபட்டவர் தான் சொல்லின் சக்தியார். அனைத்து தலைவர்களும் அன்பை பெற்றவர் சொல்லின் செல்வர் சக்தியார் அனைவருக்கும் தெரியும். மறைந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்லின் செல்வர் சக்தியாருக்கு 1994 புரட்சியாளர் அம்பேத்கர் விருது அளிக்கப்பட்டது. சமூக சேவையாளர், சமூக சேவை இந்திய குடியரசுக் கட்சியின் பழம்பெரும் தலைவர், இந்திய குடியரசுக் கட்சியில் நன்றாக பணியாற்றக்கூடியவர் என்று அவருக்கு அம்பேத்கர் விருது அளிக்கப்பட்டது. அதேபோல் மறைந்த முதல்வர் நூற்றாண்டு அம்பேத்கர் நூற்றாண்டு வளைவு 1991 நூற்றாண்டு வளைவு அமைக்கப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் சக்திதாசன் ஐயா தலைமையில் கலைஞர் அவர்கள் அந்த நூற்றாண்டு வளைவை திறந்து வைத்தார். ஆக இன்னும் கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். 1974 புரட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆரம்பித்த பிறகு, அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் தேர்தலோ MLC தேர்தல் தான். அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சிக்கு அதில் சொல்லின் செல்வர் சக்தியாரை MLC தேர்தலில் போட்டியிட செய்தார்.
மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த தேர்தலில் அவர் அமெரிக்காவில் அந்த நேரங்களில் அமெரிக்காவில் இருந்து அங்கேருந்து வந்து சொல்லின் செல்வர் சக்தியாருக்கு ஓட்டளித்து சென்று விட்டார். ஆக அங்கே அந்த எம்எல்சியில் சொல்லின் செல்வத்தை வெற்றி பெற முடியும். அங்கே 2 எம்எல்ஏ அதிகமாக இருந்தால் அந்த எம்எல்சி தேர்தலில் நாங்கள் இறந்து விட்டோம். இருந்தாலும் நாங்கள் அந்த நேர கட்டக்கடியில் அதனால் இறந்து விட்டு அவரோடு இருந்து நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். அப்படி நான் சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். நிறைய நாங்கள் செயல்பாடுகள் இந்திய கட்சி வளர்ச்சி வந்தது. எங்களுக்கு நல்ல வளர்ந்த கட்சி தான் நாங்கள். இப்போ இருக்கின்ற கட்சி சமமிட்டு எங்களை உங்கள் கட்சி வந்து தற்போது எந்த கூட்டணியோடு இருக்கிறது? 2026 யாரோட இருப்பீங்க? நாங்கள் 2026 எங்களுடைய கட்சி வந்து எங்களுடைய குழுவை எங்களுடைய கூட்டத்தை அமைத்து என்ன திட்டங்கள் செய்ய வேண்டும், என்ன திட்டம் நடந்திருக்கிறது, இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன திட்டத்தை எல்லாம் முடித்திருக்கிறார்கள், இப்போது செயல்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன திட்டங்கள் நிறைவேறிக்கிறது என்று அந்த முடிவை பார்த்து தான் நாங்கள் யாரையும் தீர்மானிக்க முடியும். இப்போ கடந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் யாரை நான் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் மறைந்த ஆம்சாம் அவர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். அப்போது ஐயா இறந்து விட்டார். அதுக்கு பின் நான் தலைவராக வந்தேன். மறைந்த ஆம்சாம் அவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அந்த அந்த இடத்துல மாத்திரம் ஆதரிச்சிங்க, மற்ற இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இல்லை. நான் குறிப்பிட்ட ஏதோ என்னுடைய நட்பின் காரணமாக நீங்கள் சொன்னது போல் அங்கே ஆதரவு தந்து விட்டேன். வேறு எங்கேயும் ஆதரவு தர எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஒரு மனமும் இல்லை. ஏதோ நம் அமைப்பை சார்ந்தவர் எந்த மனமும் இல்லையா? மற்ற அதாவது மற்ற மாவட்டங்களில் தொகுதிகளில் உங்களுடைய ஆட்கள் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நம்ம வந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்று பார்க்கின்றோம். அவரிடம் நாங்கள் என்னுடைய தோழமையாக உங்களுக்கு நாங்கள் இந்த வருகின்ற சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு கூட்டணி வைத்துக்கிறோம், எங்களுக்கு சம்மதம் என்று அவரிடம் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுக்கான அவர்கள் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடையாது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாங்கள் சென்றிருக்கோம். எங்கள் கூட்டணியை நாங்கள் ஒப்படைத்திருக்கோம். சொல்லின் செல்வர் சக்தியார் இருந்த காலகட்டத்தில், மறைந்த முதல்வர் ஐயா எம்ஜிஆர் இருந்த காலத்தில், மறைந்த முதல்வர் ஐயா கலைஞர் இருந்த காலத்தில், மறைந்த அம்மையார் அம்மா புரட்சி தலைவி அம்மா, உங்களுடைய தலைவர் சக்திதாசன் இருந்த வரையும் சரியான மதிப்பு இருந்தது அரசியலில், அதன் பின்னர் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதற்கு காரணம் வந்து எங்களுடைய வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்கிறார்கள். எங்களுடைய மக்கள் கூட்டம் எவ்வளவு இருக்குது என்று அதை எதிர்பார்க்கிறார்கள். அதை வைத்து தான் அவர்கள். நீங்கள் அதை அதிகப்படுத்துகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். நாங்கள் அதிகப்பட்ட முயற்சியில் நான் இப்போது கூட பேப்பர்ஸ் நிருபர்களுக்கு நான் பத்திரிகையாளருக்கு பேட்டி அங்கே கூட்டணியில் சேர்ந்து 10 நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தேன். இப்போது இங்கே பஞ்சமி நிலத்தை பற்றி வலைக்கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தோம். அப்படி பல கோரிக்கைகளை நாம் செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் பல ஆர்ப்பாட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு தான். உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமான கட்சியா அல்லது தலித் மக்களுக்கான கட்சியா? கண்டிப்பாக கிடையாது. நான் இப்போது கூட அறிக்கை நான் சீமானுக்கு கூட கண்டனம் ஆன்லைன் மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றேன். இல்லை, எல்லோருக்குமான கட்சியா? எல்லோருக்கான கட்சி நான் இப்போ அதை நம்ம இப்போ பஞ்சமி நிலம் பற்றி பேசுனீங்க. எவ்வளவு நிலங்கள் அப்படி இருக்கின்றன, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன, ஏன் அதை வந்து மீட்டு உங்கள்கிட்ட கொடுக்காம இருக்காங்க? அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பஞ்சமி நிலமாகப்பட்டது 1892 கையெழுத்திடப்பட்டதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கி 2025 ஆகிறது. இடையே 130 ஆண்டு வருடங்கள் ஆகிறது. அப்போது 135 வருடங்கள் ஆகியும் பஞ்சமி நிலத்துக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. ஆக 1892 பஞ்சமி கைத்திடப்பட்டாலும் 1947 சுதந்திரம் நாம் பெற்றோம். இடையே 54 வருடம் இருக்கிறது பஞ்சமி நிலத்துக்கு. 54 வருடத்தில் அப்போது ஐயா பண்டிதர் ஐதிதாசர் இருக்கின்றார், ஐயா இரட்டமலை சீனிவாசர் ஐயா இருக்கின்றார், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கார். அப்படி இருந்தும் அந்த பஞ்சமி நிலம் நிலுவையில் தான் இருக்கிறது. அதற்பின் 1946 சுதந்திரம் பெற்று தமிழ்நாட்டில் ஐயா ராஜாஜி, ஐயா பக்தவாசலம், ஐயா காமராஜர் இவர்களாம் இருந்தும் இந்த தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலத்தை பற்றி அப்படி நிலுவையிலேயே இருந்து கொண்டே இருக்கு. வெள்ளைக்காரர் காலத்தில் பஞ்சமி நிலங்கள் என்று ஒதுக்கப்பட்டது. அது ஒதுக்கப்பட்டது வந்து அந்த தலித் மக்கள் கையில் வந்துருச்சா இல்லை வராமலே இருந்தது? ஆமாம், இவன் பஞ்சமி நிலம் நீங்கள் சரியான கேள்வி கேட்டீர்கள். பஞ்சமி நிலம் ஒதுக்கப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாடு என்று சொன்னால் எவ்வளவு பஞ்சமி நிலம், எவ்வளோ ஏக்கர்கள் நம்ம ஒதுக்கப்பட்டது.
அப்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட ரீதியாக எத்தனை பஞ்சமி நிலம் ஒதுக்கப்பட்டது. அந்த மாவட்ட ரீதியாக வரும்போது பகுதிக்கு எந்த பகுதியில் அந்த பஞ்சமி நிலம் இருக்குது, அவருடைய வரைவு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய வரைவுத்தால் எங்கே இருக்கின்றது என்று அதை நாம் கண்காணிக்க வேண்டும். இன்னும் மூத்த தலைவர்களும் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கின்றார். அதை கண்காணித்து தான் தீவிரமாக சொல்ல முடியும். ஆக இப்போ எந்த விதமான புள்ளி விவரம் இல்லாமல் பஞ்ச நிலையத்தை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுதான் நான் முன்னாடி 134 வருடம் என்று சொன்னேன். 133 4 வருடமாக பாடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போ செங்கல்பட்டியில் கூட பாருங்கள், ஆர்ப்பாட்டம் இடையே நீங்கள் சொன்னது போல் 1994 அன்றைக்கு செங்கல்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஜான் ஏழுமலை என்ற ஜான் ஜோசப் இருவரும் இறக்கப்பட்டார்கள், அனைவருக்கும் தெரியும். இவர்கள் இறக்கப்பட்டது மட்டும் இல்லை, மற்ற ஆர்ப்பாட்டம் செய்வதும் தடியடி நடந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போது அந்த காலகட்டங்களில் பஞ்சமி நிலத்தை பற்றி தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த பஞ்சமி நடத்து எங்கள் கட்சி சார்பாக சுனில் சக்தியார் அவர்கள் தாம்பரத்திலும் அப்போது வாழப்படை ராமத்தை சிறப்பு அழைப்பாளர் வர வைக்கும் ராமதாஸ் பட்டேல் அவரும் வந்தார். தாம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி சிறை சென்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நாங்கள் பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும், நீங்கள் தடியை நடத்தி இறக்கப்பட்ட இருவருக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்போ வள்ளுவர் கூட்டத்தில் உங்கள் தலைமையில் நடத்துனீங்கன்னு சொன்னீங்க. அது எதை முன்னிறுத்தி நடத்தீங்க? என்ன கொள்கைகள், என்ன வேண்டுகோள்கள் அல்லது என்ன கோரிக்கைகளை வச்சு நீங்கள் அதை நடத்துனீங்க? அந்த பஞ்சமி நிலத்தில் இல்லாமல் எங்களுக்கு பஞ்சமி நிலம் என்றது அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்போது பஞ்சமி நிலம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது? பஞ்சமி நிலம் நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும்ன்றதை விட பஞ்சமி நிலங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்னு ஒரு அதை நான் முன்னாடி கூட உங்களுக்கு சொன்னேன். நான் பஞ்சமி நிலம் சென்னை மாவட்டங்களில் எங்கெங்கே இருக்கிறது, அவருடைய வரைவு, இப்போது ஒரு இடம் அவருடைய வரைவு இருக்கிறது. அந்த வரைவு பிரகாரம் இப்போது சென்னை மாவட்டத்தில் எங்கே இருக்கிறது, திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கே இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. இது அப்படியே இருந்து கொண்டே வருகிறது. ஆனால் எல்லாரும் மீட்க வேண்டும் பாடம் நடந்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் மீட்டெடு. 1960 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றி 2025 இது இடையே 2 திராவிட இயக்கங்களும் ஆட்சி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கின்றார்கள். அப்போது எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? இத்தனை ஆண்டுகளும் பஞ்சமி நிலம் உடைய விவரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அனைத்து அமைப்பு இருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் இதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும், பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும், பஞ்சமி நிலத்தை மீட்க என்றால் அவருடைய பஞ்சமி நிலம் அங்கே கையெழுத்திடப்பட்ட போது அவருடைய வரைவுத்தாள்கள் நமக்கு வேண்டும். அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்கிறார்கள், அதை வைத்து தான் நாம் சரியாக நான் பேச வேண்டும். எத்தனை மேடைகள் அமைத்தாலும் இதை தான் பேசிக்கொண்டு வருவீங்க. அந்த பஞ்சமி நிலங்கள் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சாரார் இப்போ இருக்கிற முரசொலி பத்திரிகை அலுவலகமே பஞ்சமி நிலத்தில் இருக்கிறதுன்னு கொஞ்ச நாள் பேசினாங்க. ஒன்றுமே தெரியாமல் எப்படி அந்த இல்லை பஞ்சமி நிலம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது என்று தெரியும், ஆனால் எந்தெந்த இடம் தெரியாது. அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களில் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள். கொஞ்ச காலம் கழித்து அதை வயலுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிறகு அந்த நிலத்தை அவர்களே ஆக்கிரமம் செய்திருக்கிறார்கள், அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள் என்று கிராமங்களிலெல்லாம் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் ஆதாரம் கிடையாது. இப்படி தான் பொது மேடைகள் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதை தான் இன்று வரை பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ இந்த பஞ்சமி நிலங்களோட ஆதாரங்களை, அந்த எவ்வளவு இடம் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற அந்த விவரங்களை ஏன் அரசு தர முன்வரவில்லைன்னு நினைக்கிறீங்க? அதற்கு காரணம் அரசு தர முன்வரவில்லை என்றால் இங்கே தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும். ஒரு குழுவாக சேர்ந்து அதில் ஒருவரை தனியாக தேர்ந்தெடுத்து அவர் பின் அனைவரும் சென்று கவர்னரையோ அல்லது பிரதம ஜனாதிபதியோ நீங்கள்லாம் ஒன்று சேரும் காலம் வரும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு சிலர்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு 2-3 வருடம் இருந்திருக்கின்றோம். ஐயா பிபி முருகையன், ஐயா சுந்தரராஜனார், சொல்லின் செல்வர் சக்தியார், ஐயா இளைய பெருமாள், டாக்டர் சேப்பன், ஐயா பாலசுந்தரம், இப்படி பூவை ஐயா மூர்த்தி அவர்கள், இப்படிப்பட்டலாம் அண்ணன் தமிழரசன் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் நடத்திருக்கோம். ஒன்றாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த காலங்கள்லாம் இருக்கிறது. இன்றிருக்கும் தலைவர்கள் அது நீங்கள் சொல்வது போல் அப்படி ஒரு செயல்பாடு வந்தால் நிச்சயமாக ஒன்று சேர முடியும். இப்போ தமிழ்நாட்டின் அரசியல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கீங்க. இந்த அரசியல் தற்போது சூழலில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்திற்கு மக்களுக்கு நலனளிக்கும் வகையில்
இந்த அரசு செயல்படுகிறதா இல்லை அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றனவா? இது வந்து நீங்கள் சொல்கிற நல்ல கருத்தை தான் என்னிடம் கேட்டிருக்கீங்க. இப்போது 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாடு அரசாக அது இங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆக அவர்கள் அரசு பணியை செய்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாம் அதுக்கு இடையே சில சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொலை நடக்கிறது. மாதத்துக்கு ஒரு 4 கொலை வெட்டு என்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம குறிப்பாக நெல்லையில் கூட அதிகமாக நடக்கிறது. அதிக மாநிலமாக தெரிகிறது தமிழ்நாட்டில் மாவட்டமாக. அங்கே அதிக நடக்கிறது, கொலைகள் சந்தர்ப்பமெல்லாம் நடக்கின்றது. அதை தடுக்க வேண்டும். அது ஒரு கமிஷனர் தமிழ்நாடு கமிஷனர் மற்ற மாவட்ட ரீதியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக அதை கண்காணிக்க வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை நடக்காத அளவுக்கு பண்ண வேண்டும். இது ஒன்று. மற்றொன்று, இந்த பெண்கள் பாலியல் தொல்லை, இந்த பெண்கள் பாலியல் தொல்லை அதிகரித்திருக்குது. அதிகமாக இதுவரைக்கும் நடந்த ஆட்சிகளை விட இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு அதிகமாக இது வந்திருக்கின்றது. அது காரணம் வந்து நம்ம வந்து யாரை குடிப்பது என்று, இது காரணம் யாரை சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பு தேவை நமக்கு. அதான் சொல்ல வந்தேனே. இப்போ நீங்கள் சொன்ன இந்த குறைபாடுகளின் காரணமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பறிபோகிற நிலைமை ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதை தான் பேரறிஞர் அண்ணா கூட சொல்லியிருக்கார். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. அந்த மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நடந்தது நல்ல ஆட்சியாக நடந்ததா இல்லையான்றது மக்களுடைய தீர்ப்பாக தான் இருக்க வேண்டும். இல்லை, மக்கள் சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அரசியலில் இருக்கிற நீங்கள் வந்து அங்கே உள்ள மக்களோட இருக்கிறீங்க, அவங்கள பற்றி அவங்கள்ட்ட கேட்குறீங்க. அப்படி சூழலில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அப்படி நீங்கள் கேட்கின்ற போது நிச்சயமாக சில கருத்துக்கள்லாம் இப்போது கேள்விப்படுகிறோம். இந்த அதிக கொலைகள் நடக்கிறது, அதிக பாலியல் தொல்லை நடக்கிறது, நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து இவைகளெல்லாம் சரி செய்யப்படாவிட்டால் வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால், இன்னைக்கு அதன் பின் இங்கே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சி செய்திருக்கிறது. அவங்க ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதன் பின் திராவிட முன்னேற்றம் இப்போது ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கட்சிகள் இங்கே புதிதாக கட்சிகள்லாம் தோன்றியிருக்கிறது. அனைவரும் மேடை போட்டு பேரணி நடத்திவிட்டால் அனைவருக்கும் ஜனம் வருகிறது. யாருக்கும் ஜனங்கள் மக்கள் தொகை இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போது புதிதாக வந்திருக்க கட்சிக்கும் ஜனம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய பேரணி அங்கேயும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஜனம். அண்ணா திராவிட முன்னேற்ற பேரணி அங்கேயும் ஜனம் இருந்து கொண்டு தான். இந்த ஜனங்களை வைத்து நமக்கு இதை கருத்து கணிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் முன்னாடி கேட்டது போல் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சி தொடருமா இல்லையா என்று மக்களுடைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நடைமுறையில் சில வார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து தான் மக்கள் தீர்ப்பை எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு வரல. நீங்கள் உங்களுடைய பார்வையில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்குன்னு கேட்குறேன். இவர் 4 ஆண்டு இருந்தாலும் சில நல்ல ஒரு இவர் சொன்ன என்னென்ன கருத்துக்கள் சொன்னாலும் அதில் நிறைவேற்றியிருக்கார். வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றியிருக்கார். சரி, அது ஒரு நல்ல கருத்தாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை அடுத்து இந்த சம்பவங்கள் இடையே வந்து இவர் செய்த அத்தனை பணிகளையும் இந்த சம்பவத்தின் மூலியமாக கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு தெரிகிறது. ஆனாலும் உங்களுடைய கருத்து கணிப்பின் மூலமாக நான் தெரிந்து கொள்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படின்னு இல்லை. அந்த ஒரு வழிக்கும் இருக்கலாம். ஏன்னா அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வந்து 4ஆக பிரிந்திருக்கிறது. ஒன்று ஐயா பன்னீர்செல்வம் முதலமைச்சர், இப்போது இருக்கிறது ஐயா எடப்பாடி அவர்கள், இன்னொன்று தெரியும் அனைவருக்கும் தினகரன், இன்னொன்று அம்மையார் சசிகலா. இப்படி 4ஆக பிரிந்து அந்த கட்சி செயல்பட்டிருக்கிறது. இவங்க ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இன்னொன்று கட்சிகள் புதிதாக தோன்றியிருக்கின்றது. நான் கண்டிப்பாக வருவேன், நான் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பேன், என்னால் முடியும் ஆட்சி அமைப்பேன். நடிகர் விஜய் வந்திருக்கிறாரு, அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கிறது, இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தான் அவர் வந்து ஒரு பேரணி நடத்தினார். அந்த பேரணியில் மக்கள் ஜனங்கள் அதிக கூட்டம். அப்படி கூட்டத்தை வைத்து நாம் கண்டிப்பாக அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஆற்றம் பண்ணி அவர் சொல்லும் கருத்துக்கள் நம் மனதில் நின்றாலும் எப்போதும் இளைய தலைமுறைகள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. அந்த இளைய தலைமைகள் ஒவ்வொரு சொற்களும் நம் இதயத்தில் படிய வேண்டும்.
அவர் இப்போது வருகின்ற நிலையில் சொல்வார், அந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்துக்கு நான் கண்டிப்பாக தமிழகத்தை எடுத்து என்னால் முதலமைச்சராக வந்து செயல்பட முடியும், இந்த நாட்டை ஆள முடியும் என்று அவர் நிச்சயமாக கைத்தட்டி சொல்கிறார். அதே மாதிரி தோழமை கட்சிகளுக்கு நான் அழைப்பு தருவேன் என்றும் சொல்கிறார். அவர் உறுதியாக சொல்கிறார், நானும் ஆட்சியை என்னால் செயல்படுத்த முடியும், நானே ஆட்சியை கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஆள முடியும் என்று விஜய் அவர்களும் திட்டவட்டமாக சொல்கிறார். அவர் கொள்கையெல்லாம் வெளியிட்டார் மாநாட்டில். அந்த கொள்கைகள்லாம் உங்களுக்கு அந்த கொள்கைகளை என்னென்ன பிடிச்சிருக்கு அல்ல சரியில்லைன்னு எதுவும் இருக்கா? அவர் கொள்கை எத்தனை கொள்கைகள் அந்த மாநாட்டில் தெரிவித்திருந்தாலும் இல்லை, இப்போ இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் அவருக்கு ரெண்டுமே இரு கண்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியம் நிச்சயமாக இருக்க முடியும். திராவிடமும் தமிழ் தேசியம் கண்டிப்பாக இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. திராவிடமும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒன்றில் இருங்க, ரெண்டையும் சேர்த்துக்கிறீங்களே, இங்கே ஒன்று அங்கே ஒன்று கால் வைக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. அவரை கேட்குறாங்க அந்த மாதிரி என்று. அவர் வந்து இப்போது அந்த கட்சி ஆரம்பித்த அவருடைய கருத்து வந்து அவர் எத்தனை கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அவருடைய முடிவு என்னன்னா, அவருடன் நிறைய ஒரு ரசிகர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறார்கள். அப்போது அவருடைய திட்டம் எப்போதும் கலைஞர் இருக்கின்றார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இளைஞர் அணி மாநில தலைவராக ஐயா இருந்தார். இப்போது ஸ்டாலின் ஐயா இருந்தார். அவருடைய எண்ணங்கள் என்ன? அவர் இளைஞராக இருக்கும்போது அவருடைய எண்ணம், நான் நிச்சயமாக இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், இந்த நாட்டை கைப்பற்றி என்னுடைய தலைமையில் இங்கே நான் அமைக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம் இங்கே இருந்திருக்கின்றது. அதே திட்டத்தை தான் இன்னைக்கு இவர் பின்பற்றுகிறார். வந்திருப்பவரும் நான் தமிழ்நாட்டை நிச்சயமாக ஆளுவேன், நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்று திட்டத்தை சொல்கிறார். அப்படி சொன்னாலும் அவருடைய இளைஞர் என்பது தோன்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் 61 2025 வரையும் திராவிட இயக்கங்களே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் நாம் ஒரு மக்கள் சந்தர்ப்பத்தை தருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த காலங்களில் எல்லா தேர்தல்களிலுமே தனித்து நின்ற சீமான் இப்போதும் தனித்து நின்று கொண்டு தானே இருக்கிறார். இல்லையே, அவர் தனித்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் அவர் கூட்டணியில் கண்டிப்பாக கூட்டணியில் ஈடுபட்டார். அதை குழுவோடு சேர்ந்தார். திடீரென்று அந்த குழுவை விட்டு வெளியே வந்தார். வந்து தனியாக நின்றார். இந்த பாராளுமன்ற தலைவர் தேர்தலில் அனைவருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்தது. உள்ளே இவர் எத்தனை சீட்டு கேட்டாரோ இவருக்கு ஒரு சீட்டு அப்படி என்றெல்லாம். எந்த கூட்டணியில் இருந்தார்? பிஜேபியுடைய சேர்வதாக ஒரு அடிப்பட்டது பேர் இருந்தது. ஆமாம், அதை விட்டு வெளியே வந்து விட்டார். தனியாக வந்து குரல் கொடுத்து இன்றைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வருகை அவருடைய செயல்பாடுகள்லாம் அவர் முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்புகளை தரும்னு நினைக்கிறீங்களா? இப்போது நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு நல்ல ஒரு அரசியல் இருக்கலாம், நல்ல பண்பாடு இருக்கலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகின்ற வார்த்தை அது மக்களை போய் சேர வேண்டும். அப்படி பேசுகின்ற வார்த்தை நல்ல கருத்தாக இருக்க வேண்டும். அந்த கருத்து தான் மக்களை போய் சேரும். நீங்கள் என்பதற்கும் நீ என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர் வந்து தரக்குறைவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்ல, அதுவும் அவருடைய பேச்சில் மாற்றம் இருக்கின்றது. ஒரு அரசியல் தெளிவாக இருக்க வேண்டும். மொத்தமே வித்தக தமிழ் கலைஞர் அவர்கள் பேசுகிற அவரும் பேசுவார், ஆனால் அது ஜாடையாக சொல்வார். தமிழ் இலக்கணமாக மற்றவர்களை எதிர்த்து கூறக்கூடியவர் ஐயா கலைஞர் அவர்கள், தமிழ்நாட்டில் பட்ட குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள், ஐயா மறைந்த காளிமுத்து அவர்கள், இப்படிப்பட்ட பிரபலங்கள்லாம் தமிழ் சொற்பொழிவை அருமையாக நம்ம தெளிவாக கேட்க முடியும். இப்போ சீமான் அவர்கள் பெரியாரை தொடக்கத்தில் புகழ்ந்து பேசினார், அவர்தான் தமிழகத்தின் விடிவெளிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், இப்போ கடுமையாக விமர்சிக்கிறார், எதிர்கருத்துக்களை பேசுகிறார். அவருக்கு ஒரே ஒரு கருத்தை தான் நான் சொல்வேன். ஏன்னால் அவர் அரசியல் இருக்கிறார். நிறைய 32 லட்சம் மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எனக்கு தேர்தல் அங்கீகாரம் வழங்கப்பட்டது, அத்தனையும் இருக்கலாம், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. திராவிட இயக்கம் என்று ஆரம்பிக்கும் போது பெரியார் ஐயா பகுத்தறிவு தந்தை பெரியார் தலைமையில் தான் அனைவரும் செயல்பட்டார்கள். பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மறைந்த ஐயா கலைஞர்கள் முதலமைச்சராலும் சரி, ஐயா மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய தலைமை ஏற்று அந்த அவரோடு செயல்பட்டவர்கள் தான் இந்த முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம். மற்ற நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள்,
அப்புறம் மதியழகன் அவர்கள், அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள், தல்லமுத்து நடராஜன் அவர்கள், ஈ.கே. சம்பத் அவர்கள் எல்லாம் பெரியாருடைய தலைமையில் தான் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டார்கள். அவர்கள் கருத்து வேறுபாடாக திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கலாம். அது கருத்து வேறுபாடு, உள்பட்ட கருத்து வேறுபாடுகள் எத்தனை அவர்கள் நிபந்தனைகளாக இருக்கலாம். இந்த நிபந்தனைகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கவில்லை. ஆக பிரிஞ்சிருக்கலாம். இருந்தால் தலைமை என்றது நிச்சயம் மறக்க முடியாது. அப்போது அவர் தலைமை, திராவிட இயக்கங்கள் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் எவ்வளோ உயர்ந்தப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர், அவருடைய கருத்துக்கள்லாம் எப்படி தமிழ்நாடு இருக்கும். இப்போ சீமானவர்கள் பெரியாரை எதிர்த்து அவரை விமர்சனம் செய்வதால் அவர் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர் கண்டிப்பாக ஆட்சி தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாது. கண்டிப்பாக ஏன் கைப்பற்ற முடியாது என்றால், அவருடைய ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற போது பேச வேண்டியது தான் தலைவர்கள். நாகரிகமாக பேச வேண்டும், அநாகரிகமாக பேசக்கூடாது. என்ன சொல்வது, இதுதான் முக்கியமான பண்பாடு. ஒரு இன்றைக்கு ஆள்கின்ற தமிழக முதல்வர்கள் ஒரு ஏதோ வேண்டுதல் ஒரு தவறாக இருக்கிறது. அதை நான் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அங்கே என்ன கோரிக்கை வைக்க வேண்டும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை சரியில்லாத கோரிக்கையாக நாங்கள் ஏற்க முடியவில்லை, இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழக முதல்வர்கள் உங்களை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் என்று தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். அதை வேறு அடிப்படையில் சொன்னால் நிச்சயமாக கோபம் ஏற்படும். அது நிச்சயமாக அது நடக்க முடியாத அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்துவிடும். அந்த ஒரு நிபந்தனை தான் எனக்கு பிடித்தது. சீமானம் நல்ல அரசியல் இருக்கலாம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மக்களை போய் சென்ற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பேச்சுக்களான ஒரு தவறான பேச்சுகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். யாரையும் ஒரு அன்பாக பேச வேண்டும். பிரச்சனைகள் ஆயிருக்கலாம், என்னை விட்டு நீங்கள் இந்த சமுதாயத்தை சென்று விட்டீர்கள், என்னிடம் இவ்வளோ காலம் இருந்து என்னுடைய ஆட்கையெல்லாம் நீங்கள் எடுத்து தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கீர்கள் என்று இவர் பேசுகின்றார். அதே வார்த்தையை மேற மாதிரியும் பேச முடியும். என்னிடம் இருந்த சொல்லலாம் எத்தனையோ அடிப்படை வார்த்தைகள்லாம். அப்போது பிரச்சனை அதிகமாக அவர் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க, இன்றைக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ்த்த கலைஞர், மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவர்களெல்லாம் மக்களிடம் அன்பை பெற்றவர்கள், மக்களிடம் கருத்தை பெற்றவர்கள். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை போய் சேரும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க தலைவர்கள்லாம் சீமானை வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இதுதான் நான் இப்போது கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் தெரிவித்தேன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாராளுமன்றத்தை புரட்சியாளர் பாபா அம்பேத்கர் அவர்களை கேலியாக பேசியதும், தந்தை பெரியாரை அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் ரொம்பவும் தவறாக பேசுவதும் இந்திய குடியரசு சார்பாக நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன். இவங்க 2 செயல்பாடும் ஒரே செயல்பாடு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தோன்றுகிறது. இப்போ எதிர்காலத்தில் 2 கட்சி இணைஞ்சிருவாங்களா? அப்படியே ஏற்கனவே இணைய வேண்டியது தான் பாராளுமன்ற தேர்தலில். அது இணைய முடியவில்லை. அது கூட்டணியாக இருந்தது, இல்லை 2 ஒன்று அப்படியே மெர்ஜ் பண்ணி ஒரே கட்சி ஆயிடுவாங்களான்னு இருக்கலாம். அவருடைய நிலைமை பண்பாட்டு யாரையும் நான் தான், நீயே வேண்டாம், நீயே வேண்டாம், உங்களால் முடியாது, என்னால் முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். நாம் என்ன சொல்வது? இப்போது இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் இருந்த இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதிலும் குஜராத்துக்காரங்க ரொம்ப பேர் வெளியே இங்கே கைவிலங்கு போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள், அங்கே அனுமதி இல்லாமல் அமெரிக்காவில் இவங்க போய் அங்கே தங்கியிருக்காங்க, வேலைக்கு சென்றிருக்காங்க, வீடு கட்டி சுதந்திரமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள திருப்பி அனுப்புறதுன்றது நடைமுறை. அது அங்கே ஆனால் அதை ஒரு இராணுவ விமானத்தில் அனுப்புவது, கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அனுப்புவது என்பதெல்லாம் கண்டனம் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டியது. ஆனால் இதை பற்றி அவங்க ஆளும் அரசு எதுவும் பேசலையே, அது சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதை இந்திய நாட்டு அரசாங்கம் பாரத பிரதமராக மோடி தான் அவருக்கு சரியான பதிலை தர வேண்டும். அவங்களுடைய தீர்ப்பு தான் அதை. இல்லை நாம் தமிழ்நாட்டை சேர்ந்து இங்கேருந்து நம்ம தமிழகம் சார்பாக ஒரு சென்று அங்கே இப்படி அமெரிக்காவில் நம் இந்தியர்களை கை கால்களெல்லாம் கட்டி அழைத்து வந்திருக்கிறார்கள், இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம் மூலியமாக அங்கே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எல்லாரும் பேசுகிறாங்க அதை பற்றி. ஆனால் அவங்க எதுவும் இது சாதாரண நடைமுறை தான் சொல்கிறாங்களே.
ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்வது இது கருத்தில் உள்ள இதுதான். இது வந்து இவங்க இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பிஏபி அரசாங்கம் தான் இதுக்கு முடிவு எடுக்க முடியும். இவர்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் அவர்களை போய் சென்று அடையும். இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்களாம். ஆமாம், நண்பர்கள். அப்படி நண்பர்களாக இருக்கும்போது இதை முறைப்படி அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுத்து, அதாவது அவங்க தவறு செய்திருந்தாலும் கூட இந்திய குடிமகன் என்ற நிலையில் அவங்கள வந்து சரியாக அனுப்பணும்னு கேட்டுக்கலாம்ல, அதை கேட்கலையே அவர். அதை தான் என்ன இதை பற்றி ஒரு நட்பு பிரிஞ்சு விடுமா என்று யோசிக்கிறாரா, உறவுகள் பிரிஞ்சு விடுமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும், நம்ம எதிர்த்து கேட்டால் உறவுகள் பிரிஞ்சு விடுமா என்று சில கருத்தெல்லாம் ஒரு மனதில். அப்போ இந்திய தலைமை அமைச்சர் ட்ரம்ப்புக்கு பயப்படுறார். ஆமாம், ட்ரம்ப்புக்கும் பயப்படுறார். நம்முடைய இந்தியா அமெரிக்கா உறவு பிரிஞ்சு விடுமா என்று நிச்சயமாக பயக்கிறார். அதே நட்பும் பிரிஞ்சு விடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதை யோசிக்கொண்டு இருக்கின்றார். தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம், 2026 எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சட்டசபையில் இன்றைக்கு அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கூட்டணி சேர்ந்திருந்தால் இந்த பாராளுமன்ற ஆட்சியில் எப்படியாவது ஒரு 6 தொகுதியாவது வந்திருப்பார்கள். காரணம், நீங்கள் சொன்ன ஒரு எண்ணங்கள் குறிக்கோள் தான். சேர்ந்து கொண்டே இருந்து கூட இருந்து கொண்டு தலையில் கொட்டுகிற கதை கூட இருந்து கொண்டே வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி என்று பிஜேபி அரசாங்கம் முடியும் நேரத்தில் தலையை கொட்டிவிட்டு நான் தனியே நின்று நிச்சயமாக இங்கே அத்தனை தொகையும். இது தலையில் கொட்டுனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா பாரதிய ஜனதா? இல்லை, நிச்சயமாக இவர்கள் எத்தனை பாராளுமன்றம் நடந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அதை ஆரம்பித்து அப்போது இவர்கள் தலைமையில் தான் மொத்தனை இவர்களுக்கு தொகுதிகளை பங்கிட்டு தருவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் இந்த தடவையும் ஏற்பாடு செய்தார்கள். இவர்கள் தொகுதியெல்லாம் நாங்கள் தான் பங்கிட்டு தருவோம், அனைவரும் எங்கள் கூடி தான். இந்த பிரச்சனையில் கூட்டணி தலைமையில் பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் அது. நிச்சயமாக அப்படி பிரச்சனை இல்லைன்னா 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 12 சீட்டாவது இந்த கூட்டணி கிடைச்சிருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் எங்களுக்கு விழாமல் போச்சு, காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதனால நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகினோம் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக அவங்க சொல்லுது கருத்தில் வருது. ஏன்னா ஒரு மத சார்பற்ற கட்சியில் பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து மத சார்பற்ற கட்சி. பிஜேபி மத சார்பற்ற கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி இந்துவுடைய இது தானே, மத சார்புள்ள கட்சி. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன கருத்து கேட்குறீங்க. இந்திய காங்கிரஸ்லேருந்து அத்வானி, அடல் பிகாரி வாஜ்பாயெல்லாம் காங்கிரஸில் தான் இருந்தவங்க. அதுலேருந்து வந்து இங்கே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியை ஆரம்பித்து இந்திய காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஒரு மதத்தை உற்பத்தி செய்து அந்த மதத்தை பக்குவமாக அந்த கட்சியில் இணைத்து அந்த செயல்பட முடியுமா, இந்திய நாட்டை நாம் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று அவர் திட்டத்தோடு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கே உருவெடுத்தது. இப்போ மத சார்பு இந்தியாவிற்கு நல்லதா, மத சார்பற்ற நிலை நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இது இந்தியா ஒரு சமாதான நாடு. அனைத்து மதத்தினும் ஒன்றாக சேர்ந்து இந்திய நாட்டை ஆண்டால் நிச்சயமாக அது வரவேற்க. ஆனால் மத சார்பை ஏற்றுக்கொண்டவர்கள், மதத்தை பற்றி பேசுகிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே, இது மக்களுடைய தீர்ப்பு தானே. அவர்கள் எந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியில் எம்பியாக நின்றால் அந்த தொகுதியில் அவர்கள் என்ன செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், 5 ஆண்டுகள் அந்த தொகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள், மக்களுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் என்று மக்கள் கருத்தில் தான் அவர் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறது. இப்போ மக்கள் தீர்ப்புப்படி பார்த்தா இந்தியா வந்து ஒரு மத சார்புள்ள நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதா எடுத்துக்கலாமா? அது வந்து கண்டிப்பாக அது ஏற்க முடியாது. மத சார்பாடாக இந்திய நாடு இங்கே அனைத்து மதத்தினருக்கும் கூட்டணியாக இருந்தால் இந்திய நாட்டு ஒற்றுமையை ஏற்க முடியும். இதை தான் அவரும் எடுத்து காட்டுகிறார். இங்கே அந்த பாராளுமன்ற கட்டிடம் உருவாக்கப்பட்டது இல்லையா, அந்த காலகட்டத்தில் அனைத்து மதத்தினருக்கும் அழைப்பு கொடுத்து நீங்கள் நினைப்பது போல் நான் இந்த பாரத நாட்டை ஆளுகின்ற பிரதமர், நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கு இல்லை நம்பிக்கை. அதெல்லாம் பண்ணார். ஆனால் குடியரசுத் தலைவரை கூப்பிடலையே. அவர் ஒரு பழங்குடியினர், கணவனை இழந்தவர் அப்படின்றதுனால கூப்பிடாம விட்டாங்களா? அது வந்து இந்தியாவின் முதல் குடிமகள் அப்படியும் அவங்க பொது பிரச்சனையில் 2 பேரும் ஒன்றா அவங்க வந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட் தான். அதில் வந்து அழைப்பு தரல பாரத பிரதமர் அந்த கடித திறப்பிழாக்கு என்று அதை அவங்க தவறாக கருத்தாக தெரிவிக்கலை. கருத்துக்கள் இப்போ எப்படியே தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தை ஒரு சின்ன கருத்தை கூட அவங்க அதை தெரிவிக்காமல் இன்னும் நட்பாக தான் இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறதோட
அவங்களுடைய நட்பு ஒன்றாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கும். அவங்க நட்போடு இருக்காங்க, நட்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவர், குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசின் தலைவர், அவர் சிறுமைப்படுத்தப்படும் போது குடிமக்கள் பார்த்துட்டு இருக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரியும். நாங்கள் வந்து அதை வந்து அவங்க ஒரே கட்சி இப்போது நாங்களாம் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். இதை வந்து பெரிய பேட்டி நிறைய பேட்டிங்க மூலிமா நான் கூட தெரிவிச்சிருக்கேன். குடியரசுத் தலைவரை இந்த அழைக்காது வந்து என்ன காரணம், ஏன் நீங்கள் கேட்ட கேள்வி தான், என்ன நம்ம தலித்து சேர்ந்தவர்களா வகையாக அழைக்காது விட்டீர்களா என்று சில கருத்துக்களெல்லாம் கேட்டோம். அப்போது அங்கே எந்த பதிலும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் அங்கே சென்றிருப்பார்கள் இல்லையா, எல்லா உறுப்பினரும் அந்த திருப்பதிக்கு சென்றார்கள் இல்லையா, அதில் நிச்சயமாக தலித் எம்பிகள்லாம் கண்டிப்பாக இருப்பார்கள். அது நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆமாம். ஆனால் குடியரசுத் தலைவர் போகலன்றதான பிரச்சனை. அது கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்தோம். அதுக்கு அந்த அம்மா யாரும் வந்து கண்டனம் அதை பற்றி எதிர்பார்க்கல, இவர் கூப்பிடலன்னா கம்முன்னு இருந்துட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது. அமித்ஷா சொல்கிறாரு, அம்பேத்கர்னு சொல்கிறத விட கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கம் கிடைக்கலாம் சொன்னார். இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் மக்கள் கவனித்து அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பார்களா அல்லது மறுபடியும் அவங்களே வெற்றி பெறுவார்களா? தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நிச்சயமாக அவர்களுக்கு வர முடியல. நம்ம மத சார்பற்ற மதத்தெல்லாம் இணைச்ச ஒரு அமைப்பு தான் தமிழ்நாட்டில் வந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் செஞ்ச என்ன பண்ண அவங்க தான் மற்ற இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாநிலங்களில் இவர்கள் ஏதோ ஒரு அமைப்பை சொல்லி ஒரு ஆலயங்களை கட்டி ஒரு கோயில்களை கட்டி அந்த விளம்பரம் மூலியமாக மக்களை மனசுகளை இதயங்களை எல்லாம் மாற்றி இவர்கள் இந்த வெற்றி பெறத்துக்கு ஒரு நேரங்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். அது நிச்சயமாக அடைந்து விட்டார்கள். மறுபடியும் அடைவார்களா அப்படின்னு அதுதான் நம்ம மறுபடியும் அது கண்டிப்பாக இன்னும் இப்போ தானே வந்திருக்கார்கள். இன்னும் 4 வருடங்கள் கிட்ட இருக்கிறது. பார்ப்போம். அப்படி ஒரு நிலைமை என்றால் அது எதிர்த்து கேட்போம். இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கான ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கிறது. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு நபர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து மறுபடியும் அவங்கள வெளியேற்றினாங்க, ஆதவ அர்ஜுனா என்பவரை. அவர் விஜய் கட்சிக்கு போனார், அங்கே ஒரு பதவி வாங்கினார். மறுபடியும் எழுச்சி தமிழர் திரும்ப அவர்களை சந்தித்து பேசினார். இது ஒரு நாகரிகமான செயல்பாடுன்னு எழுச்சி தமிழர் சொன்னார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு கட்சி தலைமைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து கட்சி தலைவர் என்று சொன்னால் அண்ணன் தோல் திருமா அவர்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு அறிக்கையெல்லாம் கூட சுதந்திரம் உண்டு. ஒரு கட்சியில் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பில் இருந்தால் அறிக்கையை விட சுதந்திரம் உண்டு. ஆனால் நாம் எந்த கூட்டணியோடு இருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த கூட்டணிக்கே நாம் ஒரு அறிக்கையை விட நேரங்கள் வருகின்ற போது அறிக்கையை நாம் விட்டதால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கின்றது. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தது தவறுன்னு சொல்கிறீங்களா? அவர் வந்து ஆட்சியில் 5 ஆண்டுகாலம் நடந்ததை அவர் சில காரியங்களை எடுத்து கேட்டார். ஆனால் இவர் 5 ஆண்டு காலமாக தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்தவுடன் ஒரு 6 மாதம் காலகட்டத்தில் அண்ணன் என்ன செய்திருக்க வேண்டும், அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் வழங்கியிருக்க வேண்டும், வெளியே இருந்து போராட வேண்டும். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் அதை அவர் மறுத்து கூட்டணியிலே இருந்து செயல்பட்டார். அப்படி இருக்கின்ற போது இருவரும் ஒருவருக்கு ஒரு கை கொடுத்துக்கின்ற நிலைமையில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்திருக்கணும் தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி ஒரு கருத்து இருந்திருந்தால் இவர் இந்த நீங்கள் சொல்கிற ஆதவாதன் இன்னும் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அறிக்கையிடவும் போராடம் செய்வதற்கும் இல்லாத கருத்தால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா செய்தது சரி, திருமாவர்கள் எடுத்த முடிவுகள் தவறு அப்படின்னு நிச்சயமாக அவர் எடுத்த முடிவு சரியான அண்ணன் திருமாவளவன் எடுத்த முடிவு. ஏன்னா ஒரு கட்சி என்றால் தலைமை இல்லை என்றால் இன்றைக்கி 12 ஆதவ அர்ஜுனன் தோன்றுவார்கள். ஆதவ அர்ஜுனாவே எடுத்துட்டார். அவர் வேறு கட்சிக்கு போயிட்டார், அங்கே பதவி வாங்கிட்டார். மறுபடியும் இவரை வரும்போது சிறப்பாக வரவேற்று இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல்னு சொல்கிறாரு. இவர் தானே வெளியேற்றினார். ஆமாம். அதில் ஒரு முரண்பாடு தெரியலையா? வந்து ஒரு அண்ணன் அவர்கள் திருமாவளவர்கள் வெளியேற்றார். மறுபடியும் அவர் வரவேற்று சிறப்பான வரவேற்கிறார். அவர் இணைப்பதற்கு வரவேற்கிறார்களா? அவர் இணைக்க சொல்கிறார் மறுபடியும் வர வச்சு அண்ணன்? இல்லை இணைக்க சொல்லலை. அந்த இன்னொரு கட்சியில் பொறுப்பு வாங்கினதுக்காக வாழ்த்து பெற வர்றார்.
வாழ்த்து பெற வராரு, நட்பின் காரணமாக வராரு. யாராக இருந்தார். இப்போ நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன், தனியாக என் தலைவனிடம் சென்று எனக்கு வாய்ப்பு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், வெற்றி பெற்றால் என் நட்பு காரணமாக வருவேன். சில கருத்துக்களை அந்த தலைவரிடம் நான் கற்றுக்கொண்டிருப்பேன். அவருடைய கருத்துக்கள் என்னை அடைந்திருக்கும். அந்த வழிபாட்டில் அவரை தொடர்ந்து நான் அவருடைய அரசியல் உடைய பக்குவத்தில் நான் தெரிஞ்சு அந்த அரசியல் பக்குவத்தை தான் இன்னைக்கு இவரும் நீங்கள் சொல்கிறவரும் நடத்துவார், நீ வருங்காலம் நடத்துவார். அப்போது இவரை ஒரு ஏதோ ஒரு ஸ்தானத்தில் வைத்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க. இல்லை, இப்போ இந்த நடவடிக்கைகளை பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணிக்குள் வந்துவிடும் அப்படின்னு, அதாவது ஒரே கூட்டணி ஆகிவிடும். அது நீங்கள் சொல்கிற கருத்து நிச்சயமாக அப்படி அந்த கருத்தை இவர் செயல்படும் போது அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அண்ணன் அவர்கள், அது ஒரு சந்தர்ப்பாத கட்சி மாதிரி தெரியும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்பட்ட மாதிரி கூட்டணி வைக்கின்ற மாதிரி அவருக்கு எழுச்சி தமிழருக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படும். அப்படி என்றால் நான் சொன்ன மாதிரி 6 மாத காலத்தில் வெளியே வந்தால் நீங்கள் சொல்வது சரியான அவர் எங்கே நீங்கள் சொன்ன அந்த கட்சியில் கூட அவர் வெற்றி காலத்தில் கூட இணைந்திருக்கலாம். இப்போவே கூட்டணியிலிருந்து வெளியில் வரணுன்றீங்க. அப்படியே வந்திருக்கணும், முன்னாடியே வந்திருக்கணும். இவ்வளோ எத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போதெல்லாம் கூட இவர் அங்கேயே கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு நட்பாக கைகோர்த்து கொள்கிறார், அனைவரும் பார்க்கின்றோம். சில விஷயங்கள் குரல் தரார் அண்ணன் அவர்கள், எடுத்து கேட்கின்றார். அதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும். ஒரு கட்சி என்றால் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் சார், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். இவர் செய்வது கோரிக்கை சரியாக இருந்தால் இன்றைக்கி ஆதவார்ஜன் செல்லும் போது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர் சென்றிருப்பார், அவருடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றிருப்பார். தவறில்லாததால் தான் சார் செல்ல முடியவில்லை, தனியாக சென்றார். அப்போது கருத்து எங்கே தெரிகிறது? அண்ணன் திருமாவளவன் சரியானவர், அவர் பண்ணது தப்புன்னு தெரியுது. இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பலம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மற்ற தலித் கட்சிகள் அமைப்புகள் பலம் இழந்து போகின்றன அப்படின்ற ஒரு கருத்து. அவர் தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதிகமாக தான் தொண்டர்கள் இருந்தாங்க. அவருடைய செயல் ஆற்றல் மூலியமாக, நல்ல பேச்சு திறமை, கடின உழைப்பு மூலியமாக அந்த கட்சி அவர் எந்த கனவில் கற்பனை கண்டாரோ நினைத்தாரோ, அவர் கட்சியை விடுதலை சிறுத்தை கட்சி என்று ஆரம்பிக்கும் போது இந்த கட்சியை இந்த தோற்றத்தில் எடுத்து வர வேண்டும், பெரிய வளர்த்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவருடைய உழைப்பு, அவருடைய தேர்தல் பெற்ற ஒவ்வொரு வார்த்தைகள், மக்களுக்கு காட்டிய பணிகள் தான் செயல்பட்டு இந்த கட்சியை எடுத்து ஒரு பெரிய கட்சியாக இன்றைக்கு தெரிகின்ற அளவுக்கு இருக்குது சமுதாயத்தில். அதை தொடர்ந்து தான் இங்கே கட்சிகள் தொடர்ந்து நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு கை தொட்டினால் ஓசை கேட்காது, 10 கை, அனைத்து கைகள் தட்டினால் தான் ஓசை கேட்கும் என்று நாங்களும் இவரை பின்தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கோம். சில விஷயங்களுக்கு இவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் குரல் கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தான் இருந்தால் சமுதாய தலைவர் என்று ஒரு பக்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற, அதாவது புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி, இப்படி பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்து போய்விட்டனர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பலம் இழந்து போய்விட்டார்கள் என்று சொல்லவில்லை. அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிட்டார்கள், வாய்ப்பு இல்லாமல் தோற்றுவிட்டார்கள். ஆனால் அப்படி தோற்கும் போது அவருக்கு ஒரு அந்த எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்கார்கள் என்று தெரியும் இல்லையா நீங்கள் சொல்கிற அவர்கள் எல்லாம். அப்போ அத்தனை மக்கள் தொண்டர்கள்லாம் அவருடைய அரசியல் பக்குவத்தை தெரிந்து தான் வாக்களித்திருக்கார்கள். இல்லை என்றால் அத்தனை பேரும் வாக்களிக்க மாட்டார்கள். ஒரு ஏதோ குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் எழுத்திருக்கலாம், வெற்றி பெற்றுக்கலாம். ஆக அவர்கள் செல்வாக்கு இருக்கிறது. அதை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அதை மாவட்ட பொறுப்பாளர் நியமித்து தீவிரமாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் செயல்பட்டு கூட்டங்கள் நடத்தி தொண்டர்களை திரட்டி நிச்சயமாக செய்ய முடியும். தமிழ்நாட்டில் தலித் கட்சிகள், அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இயக்கமாக செயல்பட வேண்டுமென்றால் யாரை தலைவராக கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அது குழுவில் சேர்ந்து தான் முடிவு எடுக்க முடியும். அந்த குழுவாக சேர்க்கின்றோம். நீங்கள் ஒரு கட்சி தலைவர், உங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போது எடுத்துக்கொண்டால் இவரும் அண்ணன் சேக்கு தமிழசன் நிறைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். சட்டசபை தற்காலிக சபாநாயகரும் பணியாற்றியிருக்கிறார். அரசியல் மூத்தவர். இவருக்கு வயது விட அவர் ஒரு நிறைய வயதுகள் மூத்தவர். அரசியல் நிறைய கட்சியாக பணியாற்றியிருக்கார். அத்தனை தலைவர்களும் நல்லா பணியாற்றியிருக்கார் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்கள். அவரை தலைவராக நியமிப்பதா, இல்லை இப்போது இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமானை கட்சியை நியமிக்குதா,
மறையாமல் இருந்திருந்தால் அவர் வேறு அமைப்பாக இருந்திருக்கலாம். இப்போ உங்களுடைய கணிப்பின்படி இந்த 2 பேர் சரியாக இருப்பார்கள்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக பெரிய தலைவராக ஒரு இடத்தை வந்திருக்கார்கள் என்று நினைக்கிறோம். அதில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு வருகிறார் என்றார். உங்களை விட்டு போனால் கூட நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? கண்டிப்பாக எங்களுடைய மூலியமாக தான் வெற்றி பெற்றார். எங்களுடைய உழைப்பில் அவர் வெற்றி பெற்றார். பேரணாம்பட்டி தொகுதியில் நாங்கள் இரவு பகலாம் உழைச்சோம், அங்கேயே இருந்தோம். உங்களுடைய உழைப்பை உதாசீனம் செய்தவருக்கு நீங்கள் மறுபடியும் ஆதரவு கொடுக்க இல்லையே. நாங்கள் இப்போ கூட ஒரு அதை அரசியல் என்பது அதை அப்பாற்பட்டு எங்கள் நட்பு என்றது என்றைக்கும் மாறாது என்று ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கூட நாங்கள் சென்னை சேத்துப்பட்டியில் அவரை வச்சு மீட்டிங். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தலில்? அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிகள் இந்திய தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டே வருவார்கள். ஆட்சி செய்து கொண்டு வந்து கட்சி வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டு வருவார்கள். திடீரென்று நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட நான் கூட்டணி வைக்க போகிறேன் என்று சொல்வார்கள். இல்லை இங்கேயும் பேசுவார்கள். திராவிட முன்னேற்ற அந்த அலுவலகத்திலும் சென்று பேசுவார்கள். யாரிடம் கூட்டணி வைப்பார்கள் என்று தெரியாது. காலை 6 மணி அளவில் சென்று வீட்டில் சென்று அந்த ஒரு எத்தனை தொகுதி என்று பெற்றுக்கொண்டு சென்று வருவார்கள். இது அரசியல் வழக்கமாக நான் ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கிறேன். திடீரென்று முன்னாடி சென்று அந்த எத்தனை இடங்கள் என்று பெற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கூட்டணி வைத்த பிறகுதான் தெரியும் இவர்கள் எந்த கட்சியில் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு தான் வருவார்கள். அந்த நேரம் வரும்போது தான் தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையில். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிலையான கொள்கை உடைய கட்சி அல்ல. ஆமாம், கருத்து திடீரென்று அவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ இடைப்பட்ட நாட்களில் தந்தையும் மகனும் ஒரே மேடையில் மோதிக்கொண்ட காட்சி, அது தந்தையும் மகனும் ஒரே மேடையில் நடந்த நாங்களும் பார்த்தோம். என்னிடம் இருக்கிறது. அவர் அவன் மகள் ஐயா அந்த ராமதாஸுடைய மகளுடைய மகன் பேரன் என்று நினைக்கிறேன். உரிமை என்று இல்லையா, நீ எந்த அளவுக்கு மகனாக இருந்தால் தலைவராக உனக்கு உரிமை உண்டு, அதே விட பேரனுக்கும் உரிமை உண்டு. அவர் என்னுடைய பேரன் இருக்கட்டும், உன்னிடம் அவர் என்ன சொல்கிறார், உன் பக்கத்தில் வைத்துக்கொள், உன்னிடம் இருக்கட்டும், ஏன் கட்சியில் வேண்டாம் என்று சொல்கிறாய்? அப்போது என்றால் சென்று விடு, கட்சியில் வேண்டாம், நீங்கள் கட்சி விட்டு யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு தேவையில்லை, சென்று விடுங்கள் என்று சொன்னீங்க. மருத்துவர் ராமதாஸ் கருத்தை ஆதரிக்கிறீங்க? அந்த கருத்தை அரசியலில் இருந்த காலங்கள்லாம் இருக்கிறது. நீ கருத்தை ஆதரிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது. அந்த உறவு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இவர் உறவு மூலியமாக தன்னுடைய பேரனை அழைத்து வரார். ராமதாஸ் என்ற உறவு மூலியமாகத்தான் தன்னுடைய பேரனை கட்சிக்கு அழைத்து வரார். அப்போது உறவு மூலியமாக பார்க்க இவரும் தன் மகன் தான். பேரன் என்ன கேட்கிறான் தந்தையிடம், தாத்தாவோட என்ன கேட்கிறார், பேரன் உன் மகன் என்று தானே கட்சியில் வைத்து கொண்டிருக்கிறாய், கட்சியில் பொறுப்பைக்கு வைத்து கொண்டு எல்லா மேடையிலும் மருமனை ஏற்றிவிட்டு, அப்போ நான் உனக்கு பேரன் இல்லையா, என் அம்மா நீங்கள் தானே பெற்றெடுத்தீர்கள் என்று பேரன் கேட்கிறார். அவருடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியவில்லையா, அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவர், பழம்பெரும் தலைவர், வார்த்தை தடுமாறிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் பேச வேண்டிய நிலைமை அது கரெக்ட் சரியான விஷயம் என்று சொல்கிறேன். இப்போ அன்புமணி அவர்கள் மருத்துவர் ராமதாஸின் மகன் என்பதால் மட்டுமே அது தலைவரானாரா? அவருக்குன்னு தகுதி இல்லையா? நிச்சயமாக அந்த தகுதி அடிப்படையில் அவர் வரலையா? இல்லை, அவர் கட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். கொஞ்ச காலமாக ராமதாஸ் அவர்கள் அதிகமாக எந்த ஒரு ஈடுபாட்டிலும் ஏதோ இப்போது தான் 2-3 மேடையில் அமைந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். இவர் கட்சியை நடத்தி கொண்டு இப்போ உள்ள சூழலை கேட்கல. தொடக்கத்தில் அவர் கட்சிக்கு வருகிற நிலையில் அவர் ராமதாஸ் அவர்களின் மகன் என்பதால் இந்த இடத்துக்கு வந்தாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக மகன் என்ற தகுதியின் அடிப்படையில் இல்லை, மகன் என்ற அடிப்படையில் அப்போது மூத்தவர்களாக இருக்கார்கள், நிறைய பேர் இருக்கார்கள். மத்திய மூர்த்தி தானே, அப்புறம் வேறு ஒன்று பேர் நல்ல பேர், இவங்கெல்லாம் இருக்காங்க. நிறைய சீனியர்லாம் எட்டிலாம் இருக்காங்க. இப்படி தான் தமிழ்நாட்டில் வாரிசு கட்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது. அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. வாரிசு கட்சி என்று எல்லா இடத்துலையும் வந்து விட்டது. வாரிசு கட்சி, தந்தை என்றால் மகன், மகன் என்றால் பேரன். இப்போது பேரன் வந்து விட்டார். திராவிட முன்னேற்ற பேரன் வந்து விட்டார் இல்லையா, துணை முதலமைச்சராக. இங்கேயும் பேரனுக்கு இவர் சண்டை போட்டு கொண்டிருக்கார் ராமதாஸ் அவர்கள். அடுத்து கொள்ளு பேரன் தான். ஆமாம், நிச்சயமாக. இப்போ தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியின் நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவருக்கு அந்த கட்சியினுடைய செல்வாக்கு இருக்கிறது. விஜயகாந்த் என்றால் தனி
மனதில் அனைத்து மகளிர் மனதிலும் அனைத்து பொதுமக்கள் மனதிலும் நிச்சயமாக இருக்கின்றார். அவருடைய கட்சி கண்டிப்பாக நாம் நினைக்கின்ற அளவுக்கு இருக்காது. ஏதோ அவர்கள் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக ஒரு இடம் 2 இடம் ஒரு 5 இடம் அப்படி என்று வெற்றி பெற முடியும் என்று உறுதி. தனிப்பட்ட மெஜாரிட்டி என்பது கருத்துக்கான ஒரு இதுவாக நம்ம சொல்ல முடியாது சார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது கிடைத்த வாக்குகள் இப்போ இந்த முறையும் அவங்களுக்கு கிடைக்கும். அது விஜயகாந்தோடைய பின்பற்ற முடியாது சார். விஜயகாந்த் அவர்களை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம் சார். விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைச்சு அவருடைய தனி எதிர்கட்சியாக வந்தவர் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சியின் உருவாக்கி அந்த புதிய கட்சியை உடனே எதிர்கட்சியாக அந்த நிலைக்கு மறுபடியும் அந்த கட்சி வராது. அந்த நிலைக்கு வர ரொம்ப கஷ்டமானது. அது எதிர்பார்க்காத ஜனங்களெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த அளவுக்கு விஜயகாந்த் புரட்சி கலைஞர் மறைஞ்ச அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு உடனே கட்சி ஆரம்பித்து உடனே எதிர்கட்சி ஆவது ரொம்பவும் கடினமான விஷயம். உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. என்னிடம் அன்போடு சில கருத்தை கேட்ட அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பு மக்களுக்கு ரசிகர்களுக்கெல்லாம் என்னுடைய இந்திய குடியரசுக் கட்சி சக்தி அறிவிப்பின் சார்பாக என்னுடைய ஜெய்பிக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.